வணக்கம் இசையின் உறவுகளே. ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சில வீடியோக்களை சொல்லியிருந்தேன். நம்ம சேனல் பேர்லேயே இசையின் உறவுகள் என்ற தமிழ் பேர்லேயே ஒரு 5.1 ஒரு தரமான ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் போர்டு ரெடி ஆகிட்டுன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 80% முடிஞ்சிருச்சு. இன்னொரு 20% தான். நான் அதை ஷோ பண்ணுறேன். சரிங்களா, எந்த மாதிரி டிரான்சிஸ்டர் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம், எப்படி எந்த மாதிரி அப்படிங்கிறத நான் தெளிவாக நான் அந்த வீடியோவில் அப்படியே போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் இப்படிலாம் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். சரிங்களா, அதே மாதிரி இப்போ நாங்கள் மேக் பண்ணுற போர்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு 100 டெக்னீஷியன் நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த கட்ட முயற்சி. அது 100ஆக இருந்தாலும் சரி, 10 பேராக இருந்தாலும் சரி, நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிறது தான் என்னோட அடுத்த கட்ட முயற்சி. ஏன்னா நான் இதை கற்றுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கிறேன், நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படிச்சிருக்கிறேன். ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வேணால் போட்டோட கேளுங்க. அதாவது ஒரு பெரியவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சப்ப நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்னும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவர் கூட நான் ஃபீஸ் கட்டி சரி அவர் எப்படி அங்கே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவர்கிட்டையும் பார்த்து எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்காக நான் ஒருவேளை அவர் சொல்லி கொடுத்த மெத்தட் எனக்கு புரியலையா, இல்லை எனக்கு புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அதில் திருப்தி இல்லை. நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்து இல்லை. சரிங்களா, அப்புறம் தான் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்குறேன், கட்டியிருக்கிறேன், சில ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கிறேன். பட் எனக்கு அதில் நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்து இல்லை. சும்மா சாதாரணமாக அது எனக்கு அது சரி ஓகே, அது பாசிட்டிவ் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், சரி இன்னைக்கு டவுனுக்கு போயிட்டு அவருக்கு என்ன தெரிஞ்சோ அதில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நானும் முடிஞ்ச அளவுக்கு சில கொஸ்டின்லாம் கேட்டேன். அவர் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி தராரு. பட் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அவர் சொல்கிறாரு, பட் இங்கே டேட்டாவில் வேறு மாதிரி இருக்குது. ரைட், அவர் சொல்கிற ஓகே, அவர் தெரிஞ்ச சொல்லுவார், அதனால் நம்ம அதை குறை சொல்ல முடியாது. சரிங்களா, ஆனால் ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 70-80% நம்ம கற்றுக்கிட்டாச்சு. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு பிசிபி டிசைன் போடுற அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம நெருங்கி வந்தாச்சு. சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட இதுக்கு நான் நிறைய செலவு பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லப்போனால் நிறைய செலவு பண்ணி தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு ஓரளவுக்கு நான் ஒரு 80% தெரிஞ்சுட்டு உள்ளே வந்திருக்கிறேன். இந்த விஷயத்த ஒரு 100 பேருக்கோ இல்லை ஒரு 10 பேருக்கோ சொல்லி கொடுக்கணும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண அந்த நபருக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன கம்மியான ப்ரைஸில் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய அடுத்த கட்ட முயற்சி. அது கடவுள் எப்படி அப்படிங்கிறது வழி நடத்துகிறார் அப்படிங்கிறது அது போக நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஏன் இப்படிலாம் நான் இறங்கிட்டேன் அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா, சரி யார்கிட்டையாவது நம்ம ஒரு போர்டை வாங்கி நம்ம ஹோம் தியேட்டர் மேக் பண்ணி நம்ம தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொடுக்கலாம். மற்றவங்க 25,000 விற்கிறாங்கன்னா நம்ம கம்மியான ப்ரைஸில் கொடுக்கலான்னு தான் என்னுடைய தாட்டாக நான் இருந்துச்சு. சரிங்களா, அப்படி தான் நினச்சி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நண்பர்கிட்ட நம்ம கேட்குறோம், நம்ம ஒரு போர்டு வேணும், இந்த மாதிரிலாம் நம்ம ஆர்டர் போடுறோம். அவரை பிடிச்சிருந்தோ இல்லை அப்படிலாம் கிடையாது. இங்கே கிடக்குறாங்க இன்றைக்கி ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன்கள் இன்றைக்கெல்லாம் போர்டு சொந்தமாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியல, அவ்வளோதான். ஆனால் அவர்கிட்ட போர்டை வாங்கி நம்ம என்ன குறையா சொல்ல போகிறோம்? போர்டு நல்லா இருந்தால் மக்களுக்கு சொல்ல போகிறோம், குறை இருந்தால் உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். அதை நீங்கள் திருத்திக்கிட்டு மறுபடியும் எனக்கு சூப்பராக அதே மாதிரி நான் நினச்சபடி கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது? சூப்பராக இருந்தால் 10,000 பேர் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ஒருத்த போர்டு வாங்கினா அருமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல போகிறோம். பிடிக்கலையா, இதுக்கான உங்கள் வாழ்க்கை கெடுக்கணுமா அப்படிலாம் நமக்கு தேவையில்லை, உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி இந்த போர்டு இப்படி இருக்குன்னா அப்படி இருக்குன்னா, இந்த டேட்டா சீல் இந்த மாதிரி இருக்குன்னா இது எப்படின்னா கரெக்டாக இருக்கணும், நீங்கள் எனக்கு விளக்க போகிறீங்க, முடிஞ்சு போச்சு. உடனே நாங்கள் பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படி. ஐயோ அப்பப்பா என்னமோ. சரி ஓகே, அது அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நம்ம அவரை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. சரிங்களா, நம்ம ஒரு பரிதாபப்பட்டு அவருடைய வாய்ஸை கேட்டு அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பார்க்கையில் கஷ்டப்படுறவர், இவர்கிட்ட கஷ்டப்பட்டு நம்ம இவர்கிட்ட தொழில் ஆரம்பிப்போமே அப்படின்னு நினச்சி கேட்டால் அவர் ஓவர் பில்டப், எனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும்னா அப்படி
அப்படி எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பக்கத்து ஊரில் நான் கேட்டேன், பக்கத்து ஊரில் கேட்குறேன், ஒரு யூடியூப் காண்டாக்ட் பண்ணி கிடச்சா அவர் பக்கத்து ஊர் தான். அவர்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டேன், இந்தா தாரேன் சார், இந்தா வாரேன், இந்தா அப்படி தரேன் எப்படி தரேன், சூப்பராக இருக்கா புப்புன்னாரு. சரி எவ்வளோ அமௌண்ட்டு சொன்னார். அப்புறம் சில டீட்டெயிலாம் என்கிட்ட கேட்டார். அப்புறம் நான் அந்த மாதிரி சேனல் ஒன்றொன்னே அவர் டக்குன்னு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டார். இவனுக்கு என்ன போர்டு கொடுக்குறது அப்படின்ட்டு. சரி ஓகே, அப்படி விளையிக்கிட்டா பிரச்சனை இல்லை. போர்டு கேட்குறான், அப்படி கேட்குறான், இப்படி கேட்குறேன். நான் என்ன கற்பனை பண்ணேன் அதே மாதிரி அந்த டெக்னீஷியன்கெலாம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுருக்குறாங்க யூடியூப், வாட்ஸ்அப் குரூப்பில். நான் கேட்ட எல்லாமே ஷேர் பண்ணிட்டார், குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அந்த பக்கத்து ஊருக்காரர் வந்து ஷேர் பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் இன்னொரு நபர்கிட்ட கேட்டேன், எந்த ஒரு இதுவுமே ரெஸ்பான்ஸே இல்லை. ஆனால் இன்னொரு நம்பர் இருந்து என்கொயரி பண்ணால் அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் போட்டு உடனே அனுப்புகிறேங்கிறாரு. என்னுடைய நம்பர் இருந்து அனுப்புகிறேன். அதான் என்னோட நம்பர் எல்லாமே ஷேர் ஆயிடுச்சு, அந்த டெக்னீஷியன் குரூப்பில் ஷேர் ஆயிடுச்சு. அப்புறம் தான் முடிவுண்ணே, அட போயேங்கிட்ட உங்ககிட்ட என்னையே கேட்கணும், நம்ம அவ்வளோ பெரிய முட்டாளா? நீ 10 வருஷம் கற்றுக்கிட்டு நான் 10 நாளில் கற்றுட்டு போகிறேன் போய அப்படின்ட்டு தூக்கி எரிஞ்சிட்டு நானே மேக் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இறங்கிட்டேன். இது என்னது, நல்லா இருந்தால் மக்களுக்கு கொடுக்குறோம், நல்லாலே என்ன தப்போ சரி பண்ணிக்கிற போகிறோம். இப்போ நம்ம ஒரு 10 பேர் கொடுக்குறோம், அவங்களே சொல்லி ஏன்னா இந்த போடி இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா நம்ம சரி பண்ணிக்கிற போகிறோம், அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது? உடனே சொல்கிறாங்க நாங்கள் 10 வருஷம் பண்ணதை நாங்கள் உடனே சொல்லிக் கொடுக்க முடியுமா? 20 வருஷம் நாங்கள் வந்து கற்றுக்கிட்ட உடனே நீங்கள் 10 வருஷம் கற்றுக்கிட்டாலும் சரி, என்னை பொறுத்தவரை நீங்கள் 10 வருஷம், நான் 10 நாள் போதும். நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். 10 நாளில் லீவை போட்டேன், 10 நாள் லீவை போட்டேன், போனேன். அவர் கேட்குற அமௌண்ட்டை ஃபீஸை கட்டினேன். ஓகே, அவருக்கு என்ன தெரிஞ்சு அதை என்ன சொல்லி கொடுத்தாரு. ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இன்றைக்கி ஒரு போர்டு மேக் பண்ணுற அளவுக்கு அவ்வளோதான். இது இன்னும் பெரிய மலையை கட்டி இழுக்கிற வேறு, எல்லாமே கற்றுக்கிறது தான். ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிறது தான். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கற்றுக்கிட்டீங்கன்னா அது 10 வருஷம் கூட ஆகலாம். அந்த 10 வருஷத்தை நான் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒட்டிக்கிற வெளியே வேணால் பீத்திக்கலாமே தவிர வேஸ்ட்டு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், எனக்கு 10 நாளாக கற்றுட்டு போயிடுவேன், அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய இன்ஜினியர் லெவலில் படிக்கணும் அவசியமே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் ஒரு முடிவு பண்ணேன், இறங்கட நம்மளே களத்தில் இறங்கிறோன்ட்டு தான் போர்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி இறங்கியாச்சு. இந்த இதுதான் நம்ம போர்டு, சரிங்களா? இறங்கியாச்சு. என்ன வந்த லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, பார்க்குறத பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% முடிச்சாச்சு. அதே மாதிரி நான் சொல்கிறேன், என்னுடைய பிஸ்னஸ் பொறுத்தவரை எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். இந்த இருக்க பில்லு அப்படி காமிச்சிடுவேன். இந்த இதுக்கு நான் இவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, எனக்கு இவ்வளோ ப்ரைஸுக்கு நான் சேல்ஸ் பண்ணால் தான் எனக்கு இதில் லாபம் இருக்கும், அவ்வளோதான். நீ 3000 விற்கிறேன்னா 2000 விற்றுட்டு போகிறேன், நீ 10,000 விற்கிறியா நான் 5000 விற்றுட்டு போகிறேன். இப்போ அதுதான் அடுத்த கட்ட முயற்சி. அது என்ன நடந்தாலும் சரி, ஏன்னா எல்லாமே தூண்டி விடுறது எல்லாமே உங்களுக்குள்ள தான். நம்ம வந்து உங்களுக்குள்ள ஒரு ஒன்னோட ஒன்றா நம்ம போகணும் என்னுடைய ஆசை. ஆனால் அதை பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஓகே, எதுக்கெல்லாம் நம்ம ரெடி. எனக்கு இதுதான் வாழ்க்கைன்னு எனக்கு கிடையாது, சரிங்களா? எனக்கு 31ஆம் தேதி மாதத்தில் 30ஆம் தேதி ஆனாலே சேலரி அவ்வளோதான், டக்குன்னு ரெட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இது எனக்கு இது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் மாதிரி. எனக்கு இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். இதில் வந்து ஒருத்தவங்க நோவடிக்குன்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு இன்னும் என்ன சொல்கிறது, இன்னும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தான் தூண்டுமே தவிர, இப்படி பேசிட்டாங்களே அப்படி பேசிட்டாங்களே நான் போய் ஒரு மூலையில் முடங்குறாள் நான் கிடையாது. அதே மாதிரி என்ன சேனல் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன், அதை பற்றி நான் கேர் பண்ணுறதே கிடையாது. எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் நேரில் பேச முடியும். நான் சலச்சல தான் பேசுவேன், அதுவும் உங்கள்கிட்ட நான் ஓப்பனாகவே ஒத்துக்கிறேன். சும்மா வளவளன்னு பேசிகிட்டு இருப்பேன். பட் எனக்கு என்ன தோணுதோ நான் பட்ட அனுபவத்தை தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேனே தவிர நான் புதுசாக ஒன்றும் எதுவும் பண்ணல. இப்போ நண்பர் போட்டார், ஏன் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்குறீங்க, இப்போ வந்து கேலிபிரேஷன் தான் ஒரு வீடியோ போட்டேன், ஏன் அடுத்தவங்க வாழ்க்கையை நீங்கள் கெடுக்குறீங்க அப்படிங்கிறீங்க அப்படின்னு அவர் கொஸ்டின் கேட்குறாரு. ஓகே, என் வாழ்க்கை இப்போ நான் ஒரு கஸ்டமராக இருக்கிறேன், ஒருத்தங்கிட்ட வந்து நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன், என்னுடைய ஏவிஐ ரிசீவருக்கு கேலிபிரேஷன் பண்ணணும் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறேன். அவர் பேர் சேனலுக்கு 2000 கேட்குறாரு. அப்போ 7.2 9 சேனல் 18,000 கேட்குறாரு அப்படின்னா இது வந்து இது நியாயமா? உண்மையாக சொல்லுங்கள். ஒரு கஸ்டமராக இருந்து நீங்கள் வேணால் அந்த இதுக்கு யோசனை பண்ணி பாருங்கள். 18,000 அப்படின்னா இந்த 18,000 நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அப்போ இது என்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி தானே அது அவங்க கஸ்டமர் கேட்குறது, சாரி அந்த அந்த டெக்னீஷியன் கேட்குறது. அப்போ என்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி தானே. அப்போ இதே மாதிரி எத்தனை வாழ்க்கை அவங்க கெடுப்பாங்க. ஸோ எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறத வரை, இதுக்கு முன்னாடியாவது நான் ஒருத்தங்களை ஃபோக்கஸ் பண்ணி இவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் கூட நான் போட்டிருந்தேன். இப்போ அப்போ கிடையாது, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பட் எனக்கு நடந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுறது என்னுடைய கடமை.
சரிங்களா? அதுக்காக நான் வந்து வள்ளல் பரம்பரை மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புவேன். ஃப்ரீயாக நீங்கள் வந்து காலிபிரேஷன் அப்படி நீங்கள் பண்ண தேவையில்லை. காலிபிரேஷன் பண்ணி 2 பேரும் போவீங்க, ஒரு 5000 கேட்குறீங்களா, ஓகே. ஒரு 6000 கேட்குறீங்களா, ஓகே. அதுக்காக நீங்கள் 10,000 18,000 அப்படிங்கிறது கண்டிப்பாக இதை அலோவ் பண்ணவே எனக்கு ஏற்றுக்க முடியல. மக்கள் ஏற்றுக்கிட்டு பண்ணுறாங்க, பண்ணிட்டு போகிறாங்க. பட் எனக்கு நடந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு என்னுடைய கடமை பண்ணிட்டேன். அதை ஏற்றுக்க இல்லாதது அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் அதில் கமெண்ட்ஸில் என்ன போட்டாலும் அதை பற்றி நான் கொஞ்சம் கூட கேர் பண்ண போகிறதே கிடையாது. சரி, ஓகே. இப்போ இந்த இதில் இதுதான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் செக்கிங்கில் நாங்கள் போயிட்டுருக்குது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 இருக்குல்ல, இந்த 4 செக்ஷன் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் இருக்குது. இதில் நாங்கள் என்ன டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்னா பார்த்தீங்கன்னா 5200 தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். தோசிப்பா அதுதான் எங்களுக்கு கிடைக்குது. ஆனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல, கண்டே பிடிக்க முடியல. அமேசானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 270 காட்டுது, ஒன்று 360 காட்டுது. இந்தியா மார்க்கெட்டில் 170 காட்டுது. அப்போ எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ மார்க்கெட்டில் என்ன கிடைச்சோ அதைத்தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரிஜினலு இது டூப்ளிகேட்டு அப்படிங்கிறது சத்தியமாக என்னால் சொல்ல முடியல. அது டூப்ளிகேட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 100% டூப்ளிகேட் தான் கிடைக்குது இந்த டிரான்சிஸ்டர். சரிங்களா? ஸோ அது பக்கத்தில் அதுக்கு மற்ற சேனலுக்கு எது நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5198 + 1941 அது நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரி, ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஒரிஜினலாக கிடைக்கிற டிரான்சிஸ்டர் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? இந்த 5198 பதில் வேறு டிரான்சிஸ்டர் அதை நான் வந்து காம்பனன்ட்ஸ் PI அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் போட்டேன். கிட்டத்தட்ட அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 ரூபா வருது. ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் அது. அதோடைய அதிகபட்ச ரேட்டே அவ்வளோதான். சரி, ஏன்னா அதில் வந்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால் அது டூப்ளிகேட் இன்னும் வரல அப்படின்னு டேட்டா சொல்லுது, கூகுளே சொல்லுது. சரி, ஓகே, அதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு அதுக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். மேபி ஒரு 2 or 3 டேஸில் எனக்கு வந்து அந்த டிஸ்பேச் வந்துடும். கையில் கிடச்சோன்னே இதை ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுக்குற நண்பர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கொடுக்க முடியுமோ அது நான் பில்லெலாம் காமிச்சிடுவேன். இதான் பாருங்க, என்னோட இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு இவ்வளோ ஆச்சு, ஒரு ஹோம் தேட்டர் ரெடி பண்ணதுக்கு இவ்வளோ ஆச்சு அப்படின்னு நான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி எனக்கு இவ்வளோ ப்ரைஸுக்கு நான் சேல்ஸ் பண்ணாதான் எனக்கு லாபம் இருக்கும். அதுக்காக நான் 10,000 ரூபாய்க்கு நான் வந்து மேக் பண்ணிவிட்டு 20,000 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு அவ்வளோலாம் நான் பண்ண மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன். இதோட ஒர்த்து வந்து 10,000 ஆச்சு. நான் 25,000 விற்கிறதுக்கு எனக்கு அப்படி அவ்வளோ பெரிய லாபம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய ஃபேமிலிக்கு எவ்வளோ போதும் அது போதும். அப்படித்தான் அடுத்த முயற்சி நான் பண்ண போகிறேன். சரிங்களா? இது எனக்கு லாஸ் ஆனாலும் சரி, அது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. பட் நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து ஒரு இவ்வளோ தூரம் பண்ணையில் நமக்கு அது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி தான் கொடுக்குமே தவிர அடுத்த கட்ட முயற்சி தான் என்னை தள்ளுமே தவிர என்னை வந்து இவங்க கொடுக்கலாட்ட வேற. ஏன் இப்போ மதுரைக்கு போனால் போதும், மதுரை சிம்மக்கல்ல நீங்கள் அங்கே குமிச்சு போட்டிருப்போம் ஆம்பிள்ஃபையர் போர்டு, அழகாக பிறகிட்டு வரலாம். ஏன் சேலத்துக்கு போனால் புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா போதும், அங்கே ஏழை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வாரம் அழகாக பிறகிட்டு வரலாம். அப்புறம் நம்ம ஏன் ஒருத்தங்கிட்ட வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது அவங்க புரிஞ்சுக்க தெரியல. என்னமோ இன்ஜினியர் லெவலில் நாங்கள் பிடிச்சிருந்தா தான் கொடுக்க முடியும், பிடிக்கவே வேண்டாம் கொடுக்க வேண்டாம், எனக்கு எதுக்கு தெரியாமல் கேட்டோம் அவ்வளோதானே, நாங்களே மேக் பண்ணிக்கிற போகிறோம் அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது? இதே எதுக்கு போயிட்டு இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் அவர் டெக்னீஷியன் குரூப்பில் ஷேர் பண்ணுறாரு, இந்த பாருங்க கேட்டிருக்காரு பூப்பில் அட போயான்ட்டு நானே பண்ணிட்டு போகிறேன். என்ன நீ 10 வருஷம் நீ பண்ணதை நான் 10 நாளில் முடிச்சுட்டு போயிடுவேன், அவ்வளோதான். இப்போ அப்படி தான் இறங்கிட்டேன். ஸோ தான் ஒரு ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள் போயிட்டுருக்குது. இது நான் எப்படி உருவாக்கியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு 3 போர்டு வாங்கணும் வெளியே. சரிங்களா? ஏன்னா என் நம்பரை கொடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளையோடைய நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி அந்த மார்க்கெட் பிளேஸ் இருக்கும்ல இந்த ஃபேஸ்புக்கில் சாரி வாட்ஸ்அப்பில் அதில் போயிட்டு எங்கள் மாப்பிள்ளையோட மொபைல்லேருந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க அனுப்பிவிட்டாங்க. அது ஒரு பிரபலமான ஒரு போர்டு தான். சரிங்களா? அது ஒரு 2 போர்டு வாங்கணும். சரி, இவங்க எப்படியெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களுடைய ஸ்கிமேட்டிக் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அதையும் அனலைஸ் பண்ணேன். ப்ளஸ்ஸு எனக்கு அதை விட நார்மலாக என்ன டேட்டா சீட்டு என்ன சொல்லுது
அப்படிங்கிறத நான் வந்து கூகுளே அனலைஸ் பண்ணேன். ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு மலேசியா வெப்சைட்லேருந்து ஸ்கிமேட்டிக் 2 டவுன்லோட் பண்ணேன். சரி, அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு கலவையாக சேர்ந்து தான் நம்ம இந்த போர்டை வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம். சரி, இதுக்கு என்னுடைய மாமா ரொம்ப சப்போர்ட் பண்ணார். சரி, அதை உருவாக்கியிருக்கிறோம். ஸோ இது வந்து டெஸ்டிங்கில் போயிட்டுருக்குது. இது வந்து எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னா என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தோம் வாங்கிடட்டும், பிடிக்காது இதில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். ஏன்னா நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்ஜினியரு அப்படிலாம் கிடையாது. இந்த குறைகள் இருக்குது சார், தம்பி இந்த குறைகள் இருக்குது, நான் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்லை இதை நான் வந்து வீடியோ போட போகிறேன், தாராளம் போட்டு நார் அடிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. என்னுடைய இந்த போர்டு வாங்கினேன், இது சரியில்லை அது சரியில்லை, அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? இதில் ஏதாவது தவறு இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் திருத்திக்கிற போகிறேன். அவ்வளோதான். நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நான் செக் பண்ணி தான் மற்றவங்களுக்கு நான் கொடுப்பேனே தவிர நம்ம அப்படி செக் பண்ணாமல் நான் கொடுக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்மளுடைய சேனலில் வரும். ஸோ முடிஞ்ச ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எப்படினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் கொஞ்சம் சில தான் பேசுவேன், அது எனக்கு நேச்சரே அதுதான். சரிங்களா? தப்பாக எடுக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அடுத்த அப்டேட் வரும். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.